The reason of scarfed joint is used in large single conductor for ஸ்கேர்ஃபுட் ஜாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி குட் அப்பியரன்ஸ் அண்ட் காம்பேக்ட்னஸ், நல்ல தோற்றம் மற்றும் நெருக்கமான இணைப்பிற்காக. அடுத்தது சரியான விடை வகையை வரிசைப்படுத்துக. சால்டரிங் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லைன் பை லைனாக நீங்கள் படித்தே ஆகணும். இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் வந்து செகண்ட், சால்டரிங் அயனை இயக்கி சூடாக்கவும். அடுத்து ஃபோர்த் ஒன், நுனியில் இருந்த பழைய எச்சம் மற்றும் சால்டரை சுத்தம் செய்யவும். அடுத்தது தேர்ட் ஒன், நுனியை ஈரமான ஸ்பாஞ்சில் துடைக்கவும். அடுத்தது ஃபஸ்ட் ஒன், முனையில் சால்டரை பயன்படுத்துங்கள். அடுத்தது லாஸ்ட் ஒன், முனையை சரியாக டின்னிங் செய்யவும். அடுத்தது த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் 56 mho per meter. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் mho per meter அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளையும் பார்த்துக்கோங்க. அதில் சில்வர், அலுமினியம் இருக்கும் அண்ட் காப்பர். இது இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. பேட்ரி, லேம்ப், அதுக்கப்புறம் கரண்ட், கண்டக்டர் இருக்கும். பேட்ரினா என்ன பண்ணுது? பேட்ரி என்ன பண்ணும்? பேட்ரி என்ன பண்ணும்? லேம்ப் என்ன பண்ணும்? அது வந்து நீங்கள் அது பேசிக்காக நீங்கள் அதை வந்து புரிஞ்சு தான் படிக்கணும், அப்போ தான் தெரியும். பேட்ரி சப்ளைஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு சர்க்யூட், மின் ஆற்றலை மின் சுற்றுக்கு வழங்குகிறது. அடுத்தது லேம்ப். லேம்ப் வந்துட்டு ஆப்ஷன் 2 கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு லைட் எனர்ஜியாக அது மாற்றும். அடுத்தது கரண்ட், ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் த்ரூ தி சர்க்யூட். அடுத்தது கண்டக்டர், ஃபஸ்ட் ஒன், மின்னோட்ட பாதையை அது வழங்குது. அது ஹவ் இஸ் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் சர்க்யூட் கால்குலேட்டட்? ஃபஸ்ட் ஓம்ஸ்லாம். நெக்ஸ்ட் சீரியஸ் பேரலல் சர்க்யூட் இருக்கும். இதில் வந்து டோட்டல் ஆர் எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்குறாங்க. R1 + R2 + R3 + டாட் 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 ப்ளஸ் RN. அதாவது சீரியஸ் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் பண்ணால் அதனோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும் by adding the individual resistance together. அடுத்தது how can potential energy be demonstrated in a practical example? ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டில் பொட்டன்ஷியல் ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்க முடியும்? by noting a spring that is compressed or a loaded gun. சுருக்கப்பட்ட ஸ்ப்ரிங் அல்லது loaded துப்பாக்கி குறிப்பது தான் பொட்டன்ஷியல் ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பேசிக் எலக்ட்ரிசிட்டியில் அந்த லெசனில் இது வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் லைன் பை லைனாக படிக்கணும். யூனிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து புக்கில் இருக்கா, தமிழ் புக்கில் எலக்ட்ரிஷியன் ரிலேட்டட் தியரி புக்கில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை படிக்கும்போது இதை ஞாபகம் வச்சு நீங்கள் படித்தாகணும். அடுத்தது, if the resistance in a circuit is halved and voltage remain constant, what happens to current? The current is doubled, இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. I is equal to V by R. I வந்து inversely proportional